ஹாய் சக்கத்தீஸ்ல இப்போ இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். எஃப்எஃபோட நேம் என்னென்னா தி ஆர்ட் ஆஃப் ஒன்ஸ் அ லவ். இது சில பேருக்கு ரொம்ப போரும் அடிக்கலாம், சில பேருக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கலாம். இது எப்படி எப்படி ரிலேட்டடாக இருக்கும்னா, சில ஆர்மிஸ்லாம் சில பயஸ் மேலே ரொம்பவே ஒரு ஃபீலிங்ஸோடு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தான் ஒன் ஷாட்டில் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு ஆர்மியை பற்றி தான்டா, ரிலேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் போர் அடித்தாலோ இல்லை உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னடா இது கிரிஞ்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சாலும், இது வரைக்கும் நான் வீடியோவில் இப்படிலாம் சொன்னது கிடையாது. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஹர்ட்ஃபுல்லாக ஏதாச்சும் பேசினாலும் மன்னிச்சிருங்கடா, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். போக போக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்டா. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ நம்ம ரொம்ப பேசிட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக இப்போது நம்ம ஸ்டோரி உள்ள போயிடலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே அவளோட ஸ்கூலில் இருந்து பேசிகிட்டு இருக்கா. அவள் 12th படிக்கிறா. ஸோ இப்போது ஸ்கூலில் சீலிங்கே பார்த்துட்டு இருக்கா அவள் கிளாஸில் உட்காந்துட்டு. ஸோ அவளுக்கு பக்கத்தில் ஒரு 2 கேர்ள்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைவா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தி பேர் மினி, இன்னொருத்தி பேர் லீனா. ஸோ இப்போது மினி தான் சொல்கிறா, என்னடி ஓகே பயாஸ் தான் ஏதோ சொல்கிறியே, ஃபேனு, கொரியன், ஜேகே, ஜங்குக் ஓகே தான், அதுக்குன்னு ப்ரப்போசலே ரிஜெக்ட் பண்ணுவியாடி? எவ்வளோ அழகாக இருக்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற, எல்லாம் ஓகே தான். ஆனால் அவர் எப்படி சொல்கிறது, அந்த மென்ஹூ ரொம்ப அழகாக இருப்பாருடி, போய் போய் அவரை வேணான்னு சொல்லிட்டேன். அந்த சீனியர் கிடைக்கலன்ட்டு எத்தனை பேர் எங்கிட்ட இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அதுக்கும் மேலே லீனா தான், அவளுக்கு புத்தி கலண்டு போச்சுடி. எப்போ பார்த்தாலும் அவனையே நினச்சிட்டு இருக்க வேண்டியது, எவ்வளோ அதுன்னு தெரியல. இங்கே பாரு, ரொம்ப பேசுகிறீங்க 2 பேரும். என்னடே உங்களுக்கு பிரச்சனை? ப்ளீஸ் அதை பற்றி பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சீலிங்கி தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போது மினி தான், என்ன பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கான ரீசன் தான் ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. ஓகே பயாஸ் தான், உனக்கு பிடிக்கும் ஆர்மி தான், அதுக்குன்ட்டு இப்படியாடி? அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான், இமேஜினேஷன் வேர்ல்டு மட்டும்தான், அதெல்லாம் ரியல் கிடையாது. என்ன நீ அதெல்லாம் பெர்மனெண்ட்டே கிடையாது, ஒரு இல்யூஷனில் வாழ்ந்துட்டு இருக்க லூசு மாதிரி. என்னடி ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் சீலிங்கே தான் பார்த்துட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு அந்த இமேஜினேஷன், இல்யூஷன் அதெல்லாம் கேட்டு ரியலைஸ் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் கண்ணில் உங்களே அறியாமல் இந்த பாட்டு வாட்டர் ட்ராப்ஸ் ஆகுது, அப்படியே தண்ணி வருது. ஸோ நீ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, வாய் என்னடி என்ன அழுதுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மினி அப்போ தான் பார்க்குறா, திரும்பி இருப்பாளா. ஸோ உங்கள் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. இந்த சீலிங்கே பார்த்துட்டு, ஐ மீன் அங்கே ஒரு விண்டோ இருக்கும், அந்த விண்டோக்கு வெளில அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ரன் ஆகிறத பார்த்துட்டு நீங்களும் அப்படியே ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அப்போது மினி தான் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி ஆட்டி, பாத்தியா இதை தான் நான் சொன்னேன், பைத்தியம் ஆயிட்டாடி இவ, நான் இதை தான் சொன்னேன், உங்களுக்குலாம் புரியுதா இல்லையா? இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடி, ஏதாச்சும் இந்த மாதிரி இல்யூஷன் இதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆகிடுறா, என்னடி ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இவ்வளோ அழ வச்சிட்டோமோ அப்படின்ட்டு. பட் வாய்ன்னு அதுக்கெல்லாம் சொல்கிறா, பாருங்க அது தெரியும், எனக்கு தெரியும், அவன் அது இமேஜினேஷன் தான், அது ஒரு இல்யூஷன் தான், நான் உருவாக்குன ஒரு இல்யூஷன் தான். எனக்கு
புரியுது. ஆனா எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு பெயினாக இருக்குது அப்படி கேட்கும்போது. எனக்கு தெரியும் அவர் எங்கேயோ இருக்கார். அவரோட லாங்குவேஜ் கூட எனக்கு தெரியாது. அந்த ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது. சாரி, அது ஒரு பிக் எப்படி சொல்கிறது கண்ட்ரி ஆச்சு. ஏதோ பல மைல் தூரத்தில் இருக்கார். ஒரு விஷயம் கூட ஒத்து போகாது. அவருக்கு நான் டிசர்வே கிடையாது. அந்த ஆசைப்படுறதுக்கு தகுதி கூட எனக்கு கிடையாது. ஐ நோ. ஆனால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியுது என்னால். எனக்கு பெயினாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப பைத்தியம் மாதிரி கிரிஞ்சாக பண்ணுறல அப்படின்ட்டு சொல்லும். 1 செகண்ட் லீனாலும் ஒரு மாதிரி ஆயிடுறேன், எமோஷ்னல் ஆகுறேன் அவளுக்கு இவ பேசலாம் கேட்டு. என்னடி இந்த விஷயத்துக்கு இவ்வளோ எமோஷ்னல் ஆவியா நீ? மினி என்னடி பேசி வச்சிருக்க அவள்கிட்ட? இல்லடி, இவ முன்ன மாதிரி கிடையாது. இவ எவ்வளோ சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருந்தா, நம்ம கூட எவ்வளோ நல்லா இருந்தா. ஆனால் அந்த 7th 8thலேருந்து எப்போ பார்த்தாலும் ஜிகே பற்றி தான் பேசுவாள். பேசிட்டு 1 செகண்ட் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிடுவா. இமேஜினேஷன் வேர்ல்டை பற்றி பேசுவாள். சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாள், இப்படி இருந்தால் நானும் ஜெக்குவை எப்படி இருப்போன்னு. அதெல்லாம் ஒரு சும்மா ஃபேனு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு, அதையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கா. எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க. அந்த சீனியர் அண்ணா, அந்த ஆப்போசிட்டில் இருக்க காலேஜ், அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? சொல்ல போனார் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தூரத்து சொந்தம். அவர் ஒயினுக்கு கிடைக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய லக் தெரியுமா இவளுக்கு? ஆனால் இவளுக்கு அது புரியவே இல்லை. அதை புரிய வைக்கணுன்னு தான் நான் இப்படிலாம் சொன்னேன். ஐ ப்ராமிஸ், எனக்கு இவ இப்படி அழுவான்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இவ ரொம்ப டீப்பாக அந்த ஜிகே அந்த ஒரு ஐடலை இப்படி நினச்சிட்டு இருக்கா. இவளோட ஃபீலிங்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தானே. அதுக்கு இவ்வளோ ஃபீலிங் வைக்கக்கூடாது. இங்கே பாருவான், எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. நத்திங் இஸ் பெர்மனன்ட். எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும் போகும். நீ அது மேலே ரொம்ப ஆழமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணுறா. பட் நோ யூஸ். ஸ்டில் அந்த ஸ்கையை தான் பார்த்துட்டு இருக்கா. இதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போது லீனாக்கு ஒரு கொஸ்டின் வந்து ரேஸ் ஆகுது. ஹேவான், உங்கள் அப்பா தான் ஒரு பணக்காரராச்சு, உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கணும்ல. ஸோ நீ ஹையர் ஸ்டடீஸ் ஏன் வந்து கொரியாவுக்கு போகக்கூடாது? ஏன் இப்போ கூட சீக்கிரம் நினச்சா நீ போய் பார்த்துட்டு வரலாமே, அதுக்கான வசதி உனக்கு இருக்குல்ல. நீ தான் அடிக்கடி சொல்லுவே ஜிக்கு பார்க்கணும், அவர் கூடவே இருக்கணும், அந்த மாதிரி. ஏன் இந்த மாதிரி நீ பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும். ஸோ அப்போது சில விஷயம்லாம் அவன் நினச்சி பார்க்குறா. நீங்கள் வந்த ஒரு பெரிய ஃபேமிலி தாங்க உங்களது. ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான் இருப்பீங்க, சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்கா. ஸோ அந்த உங்களுக்கு எப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப அலோனாக இருப்பீங்க. சொல்லப்போனால் யாருமே இல்லாத மாதிரி. உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெருசாக யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் இருக்கீங்க அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் நீட்ஸ்னால் போனால் போதுன்னு செய்வாங்க சலிச்சுக்கிட்டே. இது மட்டும்தான் அவங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் உங்களோட ரூம், உங்களோட டைரி, இதாங்க உங்களோட லைஃபே சொல்லப்போனால். அண்ட் வந்து ஜங்குக்கோட ஒரு சில மெமரிஸ், இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம். இது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே உங்களை இக்னோர் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலிலேயே நீங்கள் நிறைய டைம் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க.
என்னோட ஃபேமிலிக்கிட்ட கேட்கணுமா? இல்லை, அவங்களுக்கு நான் அவ்வளோ பாரமாக இருக்க விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படா அந்த வீட்டை விட்டு போன்னு இருக்குது. எல்லோரும் இருக்காங்க தான், பட் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. எல்லாருமே இல்லாமல் இருந்து அலோனாக ஃபீல் ஆகிறது கிடையாது. யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு தனிமை ஃபீல் பண்ணுறோம்ல, அது ரொம்பவே பெயினாக இருக்கும். உங்களுக்குலாம் அது புரியுமான்னு எனக்கு தெரியல. நான் இதை போய் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அப்சல்யூட்லி. ஆனால் இது என்னடா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்குது. எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. உனக்கெலாம் அப்படி போகணுமா? எனக்கு அது வேல்யூவே இல்லாத மாதிரி காட்டிடுவாங்க. பிகாஸ் நான் அவங்கக்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் கூட எனக்கு அவ்வளோ கிடைச்சது கிடையாது. நான் ஆசைப்பட்டது எதுவுமே இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ அதான், அவங்கக்கிட்ட கேட்க தேவையில்லை. ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அப்போ நான் கொரியாவுக்கு போவேன். என்னோட செலவில் எப்படி சொல்கிறது, நான் சம்பாரித்து நான் ஜங்குக்கை பார்ப்பேன், ஆர்மியாக பார்ப்பேன் ஒரு தடவையாச்சு அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் இன்னுமே ஒரு மாதிரி ஆகுது. மினிக்கும் லீனாக்கும். லீனாலாம் ஏய் சரிடி, நீ இப்போ இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீலாக பேசிகிட்டு இருக்க? கொன்னே போட்டுருவேன். என் ஃப்ரெண்டாக இருந்தால் நீ எப்பயும் ஹாப்பியாக தான் இருக்கணும். அதுக்கு மினியும் தலையாட்டிட்டு, ஆமாம் எவன் கிடக்குற அந்த சீனியர் போ சொல்லிட்டாங்கிட்டு, நீ அழுகாத, நான் உனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீலாம் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்போது மினியும் லீனாவையும் ஒயின் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாவாமா. இப்போ இவங்களும் அப்படியே ஹக் பண்ணிட்டாங்க. ஐ மீன் மினியும் லீனாவும். சாரிடி ரொம்ப அள வச்சுட்டனோ அப்படின்னு மினி ஒரு மாதிரி பாவமாக கேட்கும். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ உங்களோட இன்ட்ரோ பார்க்கலாமா? நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டினரியான கேர்ள். நீங்கள் ஜங்குக்கு ஒரு 7th படிக்கும்போது தாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீலாக இருக்கும்போது தான் ஜங்குக்கோட சாங்ஸ் கேட்டு அண்ட் அவரோட சில கான்செப்ட் அண்ட் அவர் பேசுகிற இன்டர்வியூவில் கேட்டு அவரை பார்த்து அட்மயர் ஆகி அப்போத்துலேருந்தே ஒரு ஒன்சைடாக லவ் இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட் சைட் அவர் தான், எல்லாமே அவர் தான் நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ எப்போல்லாம் அவங்க வீட்டில் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுதோ, ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாலுமே நீங்கள் ஜங்குக்கு மட்டும்தான் நினச்சி பார்த்துப்பீங்க. அந்த ஒரு லைஃப் எப்படி இருக்கும்ன்ட்டு இமேஜினேஷனில் மட்டும்தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் ஜங்குக்கு நான் டிசர்வ் கிடையாதுன்னு. பட் அது தெரிஞ்சுமே அது பார்த்தும் பார்க்காத ஒரு பெரிய பெயின் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதாண்டா உங்கள் லைஃப்பில் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு பெரிய ஜங்குக்கோட ஃபேன். ரொம்ப எமோஷ்னலாக இருப்பீங்க ஜங்குக் விஷயத்தில் மட்டும். அண்ட் நீங்கள் சொல்லப்போனால் ரொம்ப இன்டெலிஜென்ட். உங்களுக்கு படிக்கிறதே பிடிக்காது, பட் நீங்கள் தான் அங்கே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் ஜேகே மட்டும்தான். அவனை எப்படியாச்சும் பார்த்துடணும், என்னோடய பணத்தில் பார்க்கணும். ஸோ இதாண்டா இப்போ இன்ட்ரோலாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போது இப்படியே ஒரு 1 இயர் கிட்ட பாஸ் ஆயிடுது. நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் கொரியா கிளம்புறீங்க. உங்களுக்கு கொரியன் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும், லேர்ன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது உங்கள் அப்பா அம்மா தான் நின்றுட்டு இருக்காங்க. ஐ மீன் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்லாம் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் லக்கேஜ் எல்லாம் காரில் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது உங்கள் சிஸ்டர் தான் சொல்கிறா உங்ககிட்ட, அங்கேயே போயிட்டு சும்மா எங்கள் காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காது, உனக்காகலாம் எங்களால் ரொம்பலாம் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நான் வேறு சீக்கிரமாக என்னோடய ஹபியை மேரேஜ் பண்ணணும், ஓகே?
ஸோ ரொம்ப அந்த ரொம்ப ஆடம்பரமாலாம் வாழணும்னு நினைக்காது. நீ என்னதான் ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்தில் பிறந்தாலும் நான் தான் இங்கே எல்லாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கேட்காத மாதிரியே வந்து பேசுகிறா. நீங்களும் இதெல்லாம் எப்போதுல வந்து பார்த்துட்டு தான்டா இருக்கும் அப்படின்ட்டு அவளை பார்த்துட்டு அப்படிங்கிற மட்டும் தலையை மட்டும் ஆச்சுங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து உங்கள் ஷோல்டரை டேப் பண்ணி பார்த்து போயிட்டு போவான். அங்கே போய் இந்த காதல் கன்றாவி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு இருக்காது. படிக்கிறோமா வந்தோமான்னு பாரு, உனக்காக இங்கே ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருங்க அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் சரி விடுங்க போட்டோம் நீ வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டரை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க உள்ளே. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு அந்த ஃபேமிலியில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது அந்த காரில் வந்து ஏறிடுறீங்க. ஜேகே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஹாப்பினஸ் தான் அது உங்களுக்கு. ஜேகே மட்டும்தான். ஸோ இப்போது பின்னாடி சீட்டில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. எல்லாருமே ஒரு மாதிரி போட்டோன்ட்டு காட்டுற மாதிரி இருக்குது அந்த டாட்டாலாம். ஸோ நீங்களும் அதெல்லாம் வந்து பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ இப்படியே கார் மூவ் ஆகுது. ஸோ இப்போது நீங்கள் போயிட்டு இருக்கும்போது சில பார்க்லாம் வந்துட்டு போகுது. அதில் அந்த பார்க்கோட ரோட்வேயில் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி. அந்த ஒரு பொண்ணு மிடில் இருக்கா. அவங்க அப்பா அம்மா அவங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்மைல் அவ்வளோ ப்யூராக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பியான ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கிடைக்கலின்னு ரொம்ப ஏங்குறா. உங்களுக்கு வந்து பாசம்ன்ற ஒன்று கிடச்சிருக்காதுங்க. எல்லாமே இமேஜினேஷன் மட்டும்தான். இந்த டிவிஸ் இந்த சீரீஸ்லாம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட்டான நீங்களாக இருக்கீங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான். அண்ட் நீங்கள் தனியாக இருக்கும்போது இமேஜினேஷன் அது மட்டும்தான், ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு ஜேகேவை தாண்டி அது யாருமே நினச்சி பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜேகேவை தான் நினச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் இப்போது ஃப்ளைட்டில் தாங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த விண்டோவே தான் பார்க்குறீங்க. இந்த நாளுக்காக நான் எத்தனை தடவை வெயிட் பண்ணியிருப்பேன். என்னையும் பார்க்க முடியாது. நான் பார்ப்பேனா ஜிக்கு? நான் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம்லாம் எனக்கு கிடைக்காது. எதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அது எனக்கு சுத்தமாக கிடைக்காது. எதுவும் அப்படி தான் இருக்குமோ? ரொம்ப பயமாக இருக்குது. அந்த விஷயம் என்னை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று பார்க்கணும், அதுவே போதும். ஒரு தடவையாச்சும் ஒன்று பார்த்துடணும். 2வது நான் தினமும் பார்த்துட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தோ தூரத்தில் இருந்தோ நீ சிரிக்கிறியோ இல்லை ரொம்ப ரூடாக பேசி முறைக்கிறியோ, ஏதோ ஒரு இடத்துல இருந்து தூரத்தில் ஒன்று பார்க்கணுன்னு இல்லை. அது மட்டும்தான் 2வது ஆசை. 3வது கூட இருக்கணும். நீ என்னை பார்த்து சிரிக்கணும். அண்ட் நீ வான்னு சொல்லி என் பேரை கூப்பிடணும். இது கொஞ்சம் பெரிய ட்ரீம் போல். சரி விட, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி another யூனிவர்ஸ் நான் உனக்காக இருப்பேன். நீ எனக்காக மட்டும் இருப்ப, இந்த இமேஜினேஷனில் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது நீங்கள் தாங்க கொரியாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. அந்த ஊரே பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்காக கூட்டிகிட்டு போக ஒரு கேபும் வந்து நிற்குது. ஸோ டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வீடு எடுத்து. ஸோ அங்கே வந்து நிற்கிறீங்க வெளில. ஸோ கீ எடுத்து அந்த டோரை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ உள்ளே தான் போகிறீங்க.
கொஞ்சம் ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குது. ஆனால் வீடியோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்குமா டைம். ரொம்பவே அழகாக இருக்குது அந்த வியூலாம். அங்கேருந்து அந்த சிட்டியை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த சன்செட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ டே வந்து டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் அந்த வீடியோ வந்து ரொம்ப அழகாக மாற்றிடுறீங்க. இப்போது குக் தான் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ குளிச்சுட்டு வந்து இப்படியே அந்த நாள் எப்படி போச்சுனே தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. கொரியாவில் இருக்கோம், நமக்கு பிடிச்ச ஊரில் இருக்கோம். மேபி கூடிய சீக்கிரத்தில் ஜேகே பார்த்துருவோம் அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு. ஸோ இப்படியே படித்து தூங்கிடுறீங்க. இப்போது மார்னிங் ஆகுது. உங்களுக்கு காலேஜ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் ஓப்பன் ஆகும். பட் இப்போ தான் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க இங்கே. ஸோ இன்னொரு ஒரு நாள் ரொம்ப அந்த ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மறுநாள் கழித்து நம்ம காலேஜ் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த இப்போதாங்க காலைல விடிஞ்சிருச்சு. அந்த சிட்டியை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது க்ளாசரிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வெளில தான் போகிறீங்க. ஒரு சுடி மாதிரி தாங்க போட்டிருக்கீங்க. உங்களையே தாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒயிட் கலரில், பியோர் ஒயிட் கலரில் கோல்டன் ஜரிகை வச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. ஹேரை வந்து முன்னாடி போட்டுட்டு லைட்டாக அந்த பின்னல் மாதிரி முன்னாடி போட்டுட்டு, ஸோ வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு பின்னாடி, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக எலகெண்ட்டாக இருக்கீங்க. சொல்லப்போனால் பார்த்தோன்னே ரொம்ப சார்மிங்காக இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் ஃபெதர்ஸில். ஸோ இப்போது க்ளாசரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ மீன் ஒரு ஷாப்பில். அந்த கடையை வந்து பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நீங்களும் ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கவும். அங்கே நியூஸ் சேனல் மாதிரி ஒரு பெரிய டிவிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொரியன்ஸ்லாம் நல்லாவே தெரியும்ல. ஸோ ஒன்று சொல்கிறாங்க அந்த நியூஸ் சேனலில் ஜேகே வந்து ஒரு இடத்துலேருந்து வெளில வரதாகவும், அதுக்காக வந்து ஆர்மிஸ் வந்து கூட்டமாக நின்றுட்டு வந்து இந்த டிராஃபிக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் சேனலில் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஜேகேன்ற பேரை கேட்டோன்னே அதை தான் பார்க்குறீங்க. என்ன ஆகிட்டு இருந்திருக்கோன்னா, ஜேகே வந்து வழக்கமாக போகிற வந்து ஒரு ஹோட்டல் தான். ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து வெளில வரும்போது ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்குமா, அதுக்கு ஜேகே பார்க்கறதுக்காக நிறைய கூட்டம்லாம் வந்து நிற்குது. ஸோ நீங்களும் டக்குன்ட்டு வந்து எந்த இடம்னு பார்க்குறீங்க. பார்த்தா சியோல் தான். சியோல் பக்கத்தில் தான் இருக்குது. எப்படி மீன்ஸ் நீங்கள் சியோலில் தான் இருப்பீங்க. அந்த ஹோட்டலும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் மேப் போட்டு பார்த்துட்டு நடந்து போனால் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு எப்படி சொல்கிறதுனா டாக்ஸியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே வந்து க்ளாசரிஸ்லாம் கீழே போட்டு போயிடுறீங்க. ஸோ வந்து கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க. ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போயிருப்பீங்க. லைட்டாக டிராஃபிக்காக இருந்திருக்கும். இதுக்கு மேலே உங்களால் போயிருக்க முடியலங்க. அவர்கிட்ட அந்த கேஷெல்லாம் கொடுத்துட்டு மீதி காசு கூட வாங்காமல் அப்படியே அந்த இருக்க இடம் பார்த்துட்டு குடுன்னு ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ தான் ஜேகே வர போகிறாரு அப்படின்ட்டு அங்கே இருக்க சில ஆர்மிஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களாம் பார்த்துட்டு வர போகிறாரா, இப்போ நான் பார்க்க போகிறேன்னா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டே ரேஸ் ஆகுது. ஸோ இப்போ முன்னாடி போய் நிற்கிறீங்க, தத்தி தவழியில் வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்போ தாங்க ஜேகே இப்போ தான் வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அது வந்து ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அதே பிளாக்கில் ஒரு ஃபேஸ்க்கு எதுவுமே போடாமல் அவர் பாட்டு பாக்கெட்டில் கை வச்சுட்டு இப்படியே ஒரு சாமிங்கான ஸ்மைல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாய் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, என்ன இது எப்போ பார்த்தாலும் ஆர்மி சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுவும் சார் ஆட்டோகிராஃப், சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சார் 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 சரி ஒருத்தவங்களாச்சும் ஒரு கேரிங்காக பேசிட்டுருப்பாங்களா? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் போட்டு என்னை வச்சு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். ஒரு ஆர்மி கூட கையில் ஃபோன் இல்லாமல் நோட்டு இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. என்னை மட்டும் ஆர்மியராக யாருமே பார்க்க மாட்டா. ஃபோன் வேணுமா? ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ.
கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு வெளில எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு அவனும் வந்து அப்படியே பேக்கையில் கை வச்சுட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு இருக்கான் வேறு வழி இல்லாமல். ஸோ வந்து இப்போது வாயின்னு தான் வந்து எல்லோரும் கூட்டத்தோடு நிற்பாளா, அவள் மட்டும் தனியாக திரிவா பிகாஸ் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி. ஸோ வந்து ஜங்குக் வந்து ஒரு செகண்ட் அப்படியே அந்த ஸ்டாச்சு மாதிரி நிற்பான் அவனை பார்த்தோன்னே. பிகாஸ் வந்து வாயின்னு அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. வந்து எப்படி சொல்கிறது, நிற்கிறா, ஜேகேயோட ஐஸே பார்க்குறா, ஜேகே ஃபேஸே தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ வந்து ஜேகேவும் யார் இப்படி பார்க்குறா முழுங்கிடுவா போலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த சைடாக தான் போவார். அப்படியே கிட்ட போகிறாரு, ஏதாச்சும் ஹேண்ட் செக் பண்ணுவா அப்படின்னு. ஸோ ஒயின் எதுவுமே பண்ணல, ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நிற்கிறா. ஸோ ஜேகே உன் ஆர்மியை வந்து பார்க்குற மாதிரி இப்போ ஒயினை தான் பார்க்குறான் அப்படியே நின்றுட்டு. ஸோ ஒயின் என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு அவள் கண்ணிலேருந்து பாட்டு தண்ணி வருது. ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அப்படிங்கிற மாதிரி அட்மையர் அவள் ஐஸை தான் பார்த்துட்டு இருக்கா. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா ஜேகே கண்ணுக்கு. அந்த நெக்கும் சரி, அவள் அப்படியே அந்த கோதி விட்டு ஒதுக்குனதும் சரி, ஸோ வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, அவளோட பாடி ஷேப் அதெல்லாம் ஒரு மாதிரி லஸ்ட்டாகவும் பார்க்குறான். அதை விட அவள் ஃபேஸை தான் பார்த்துட்டு அப்பா யார் அப்படின்ட்டு அவள் அழுகிற அந்த ஐஸையை தான் பார்த்துட்டு இருக்கான்ட்டு. ஸோ இப்போது ஒயின் வந்து எதுக்கு அழுகிறான்ட்டு ஒன்றுமே புரியல ஜேகேக்கு. ஸோ அப்போ வந்து ஜேகே வந்து என்னாச்சு, எதுக்கு அழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சாஃப்ட் டோனில் கேட்குறான். அவ்வளோதாங்க, உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே வெளில துடிச்சு விழுந்துடும் போல், அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஜேகே. ஸோ வந்து என்ன நினச்சிங்கன்னு தெரியல, டக்குன்ட்டு 2 ஸ்டெப் பேக் போயிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறீங்க. உங்களால் முடியல, ரியலைஸே பண்ண முடியல அவன் இங்கே தான் இருக்கானா, அவனை பார்த்துட்டேனா அப்படின்ட்டு. ஸோ இப்போது அப்படியே பக்கத்துலேயே ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும், அங்கே ஒரு பெரிய ஒரு ட்ரீ இருக்கும். ஸோ அந்த ட்ரீக்கு பக்கத்தில் எல்லாருமே விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் அந்த ட்ரீக்கிட்ட போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க கீழே அந்த ட்ரீயை பார்த்த மாதிரி. ஸோ ஜேகோ என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே போகணுன்னு தோணுது. பட் அவனோட காட்ஸ்லாம் வந்து சார் டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு சொல்லும். இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஸோ இப்போ அவனும் போயிட்டு இருந்திருப்பான். இப்போது வந்தா என்ன நினச்சான்னு தெரியல, உட்காந்து அவள் பாட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ இப்போது மனசாக்குள்ளே நினைக்கிறா, நான் எதுக்கு எதுவுமே பேசல, அது சரி கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருந்தா கூட நான் அழுதுட்டு அவரை போயிட்டுருக்க மாட்டேன், அதுக்கு தான் போல ஓடி வந்துட்டேன். நிஜமாலே அவரை பார்த்துட்டேன்னா இல்லை ஏதோ இல்லை கனவு மாதிரி ஒரு கனவா அப்படின்ட்டு அவளே ஸ்லாப் பண்ணிக்கிறா. அது கனவு இல்லை, ரியல் தான்ட்டு அவளுக்கு புரியுது. ஸோ அப்போது நிஜமாலே நான் பார்த்துட்டேன், சந்தோஷமாக இருக்கு. நான் எதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் ஓடி வந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார், வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஜேகே பார்த்ததை பற்றி நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து அதோடு நீங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க, உங்களுக்கு மாதிரியே அதே தாட்ஸாக ஓடிட்டே இருக்கு. ஸோ நீங்களும் வந்து சரி சரி விடு, இப்படி இருந்தா பார்க்க வேண்டியவெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் உங்களோட ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. காலேஜுக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பாக்கெட் மணி உங்கள் மாம் டாட்லாம் அனுப்புவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை உங்களுக்கு. உங்கள் சிஸ் வேறு அப்படிலாம் பேசியிருப்பாங்களா, அவங்க அனுப்புறது உங்களுக்கு பத்தாது ஆக்சுவலாக. அவங்க மாம் டாட் நிறைய கொடுத்தாலும் உங்கள் சிஸ்டர் விட மாட்டாங்க, இதுவே போதும் இல்லைன்னா வந்து ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவா அந்த மாதிரிலாம் சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த கேஷ்லாம் வச்சுட்டு இந்த ஊரில் சர்வே பண்ண முடியாது, நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கே போய்க்கிறேன், இவங்க கிட்டலாம் எதுக்கு சும்மா ஒரு காசுக்காக கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் வந்து நோட்டீஸ்டாக வரும்ல, அந்த மாதிரி இருக்க பேப்பர்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது எல்லாத்தையும் பார்த்து சிலதெல்லாம் கால் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க,
உங்களுக்கு வந்து ஏஜ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 18+ தான், பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஏஜ் கூட வேணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சிலர்லாம் வந்து பாய்ஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு அப்படியே அந்த நோட்டீஸ் ஆல் பேப்பர்ஸையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் ஒன்று மட்டும் ஹையஸ்ட் ஜாப் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வேல்யூபிளான ஒரு சேல்ரி அந்த மாதிரி வந்து அதோட எந்த டீட்டெயில்ஸுமே போடாமல் ஜஸ்ட் நம்பர் மட்டும் இருக்குது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, டீட்டெயிலே போடல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கால் பண்ணுறீங்க. ஸோ இப்போது ஆப்போசிட்லேருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. சார், இந்த நியூஸ் பேப்பரில் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, என்ன மாதிரி ஜாப், நான் சேரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். சேரலாம், இது வந்து ப்ராஃபிட் அதிகம்தான். அண்ட் வந்து இது ஒரு குக்கிங் வேலை தான். உங்களுக்கு குக்கிங் தெரியும்ல? தெரியும் சார். அப்புறம் சில மெய்ட் வேலையும் பண்ணணும். எப்படி மீன்ஸ் இந்த டிஷ் வாஷ் பண்ணுறது, வீடை வந்து க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், ஓகே சார், நான் குக்கிங் நல்லாவே பண்ணுவேன், வேலையும் ஐ ஹோப் நான் நல்லா பண்ணுவேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எப்போ சார் வாங்கணும், எனக்கு வேலை கிடைக்குமா, அந்த மாதிரி நீங்களும் நார்மலாக பேசுகிறீங்க. ஸோ அவங்களும் நீங்கள் என்ன ஏஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த வேலை ஓகேவா அப்படிலாம் கேட்டு, ஸோ வந்து நாளைக்கு வந்து இது வந்தாலும் ஆஃபீஸில் பார்த்துக்கோங்க அப்படின்னு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு மறுநாள் ஆகுது. நீங்களும் அந்த ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. இப்போது நேற்று உங்கள்கிட்ட பேசினார்ல, அவர் தான் உங்கள் முன்னாடி இருக்கார், உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும். இல்லை சார், எனக்கு சில பண தேவைலாம் இருக்குது, நான் காலேஜ் படிக்கிறேன், என்னோடய செல்ஃப் நீட்ஸ்க்காக நான் தானே பார்த்துக்கணும். ஸோ அதான் பார்ட் டைமாக ஜாப் பண்ணலான்னு இருக்கேன். இந்த குக்கிங் டிஷ் வாஷ்லாம் என்னென்ன டைமுக்கு பண்ணணும்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், நல்லா கரெக்டாக பண்ணணும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பெரிய இடமா, நீ வந்து அந்த ஓனர்கிட்ட பேசவே கூடாது. நீ உனக்கு ஏதாச்சும் சம்பளம் வந்து தேவைன்னா கூட நீ என்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எஸ் ஆர் நோ, தலையை மட்டும் ஆட்டு, அவர்கிட்ட வாயே கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சைக்கோன்னு வச்சுக்கோயேன். சைக்கோவா அப்படின்னு நீங்களும் ஷேர் பார்க்குறீங்க. இல்லைம்மா, யார்கிட்டையும் பேச மாட்டார், ரொம்ப டாமினேட், அதான் ஷார்ட் டெம்பர் வேறு, ரொம்ப திட்டி விட்டுருவார் தப்பு பண்ணால். அந்த வேலையில் யாரும் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதான் அது ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் கூட அவரை பற்றி லீக் ஆகக்கூடாது. அவர் என்ன வீட்டில் பண்ணுறாரு, கேமரா யூஸே பண்ணக்கூடாது, ஃபோனை வெளில வச்சுட்டு போயிடணும் அப்படின்ட்டு அவர் இதெல்லாம் சொல்ல, உங்களுக்கு ஒன்றுமே புரியல சார், புரியல அப்படின்னு சொல்லும். அவர் ஒரு ஐடல்மா, அதான் அப்படின்னு சொல்லும். ஐடலா, சரி சார், அவர்கிட்ட ஒரு பேரை பற்றி கூட கேட்காதம்மா, நீ அவரை பார்க்கவே பார்க்காத அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. என்னடா இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போத்துலேருந்து சார் ஜாயின் பண்ணிக்கணும்? இப்போ வந்து 7:30 ஆகுது. இல்லை, இப்போ வேண்டாம், நீ வந்து நைட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோ. இன்றைக்கி நைட்டு வந்து அவர் 10:30க்கு தான் வருவார். ஸோ நீ நல்லா சமைச்சி வச்சுட்டு ஒரு 11 o'clock வந்து நீ போயிடலாமா, ஐ மீன் உன் வீட்டுக்கு 10:30க்குலாம் முடிச்சிடலாம். ஸோ அந்த சமைச்சி வச்சுட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கோ. நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ எந்த லொக்கேஷன் சொன்னால் அந்த வந்து கார் கூப்பிட்டு போயிடும், இல்லைனா நீ நடந்து கூட போய்க்கலாமா, யுவர் சாய்ஸ், யுவர் விஷ் அப்படின்னு சொல்லும். நீங்களும் எல்லாத்துக்கும் ஜாலியாக ஆட்டிட்டு அங்கேருந்து லீவ் ஆகிட்றீங்க. ஸோ இப்போது நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போது சிம்பிளாக வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்மாலாக ஒரு குர்த்தி போட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட் கலரில் ஒரு ஜீன்ஸ் போட்டு, ஐ மீன் ஒரு பேகி மாதிரி போட்டு, ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. வந்து முன்னாடி மட்டும் முடி வெட்டிட்டு பின்னாடிலாம் லூஸாராக விட்டுடுறீங்க. ஸோ சும்மா பின்னிட்டு முன்னாடி, ஸோ முன்னாடி 2 முடிவை வெட்டிட்டு லைட்டர் போட்டு குட்டியாக ஒரு ஜிமிக்கி,
ஸோ கையில் எந்த பேங்கிள்ஸும் போடாமல் ஒரே ஒரு வாட்ச் மட்டும் கட்டிட்டு ஃபோனோட அப்படியே நிற்கிறீங்க வெளில கார் வரத்துக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு சின்ன பேக்கில். ஸோ இப்போ அது வந்திருக்குமா? இப்போது கார் வந்து நீங்கள் தானே அப்படின்ட்டு வந்து அவங்களும் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்களும் உள்ளே ஏறிடுறீங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ வந்து அங்கே ஒரு மெய்ட் தான் இருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெய்ட் மீன்ஸ் அங்கே ஒரு வேலைக்காரங்க, எப்படி சொல்லணும்னா ஒரு பாய், ஓகேவா? அவருக்கு வந்து ஒரு 40+ இருக்கும், ஒரு தோட்டக்காரர் போல். ஸோ வந்து அவர் தான் உங்களை கூப்பிட்டு வெல்கம் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வந்து என்னென்ன வேலைலாம் பார்க்கணும்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அவரோட ஷிஃப்ட் இதோட முடியுது. உங்களுக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நீங்களும் வந்து ஓகே இது இப்படி பண்ணுமா, அது அப்படி பண்ணுமான்ட்டு வீட்டில் என்னென்ன வேலைலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அவரும் போயிட்டு இருந்திருப்பார். நீங்கள் தாங்க நல்லா இப்போ குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இப்போது ஜேகே தான் இப்போது ஒரு 8:30 அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். யாரும் இருக்க மாதிரி இருக்குது. மெய்ட்ஸ்லாம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி லீவ் ஆகிட்டு இருந்திருப்பான். ஸோ ஜேகம் யார் அது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும்போது கால் தான் பேசிட்டு வருவான் அவன் மேனேஜர்கிட்ட. அவன் சொல்லுவான், சரி சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு மெய்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி போல் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தான் சார் குக்கிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் பூஜைக்கும், ஓ குக் தான் இருக்காங்களா, சரி ஓகே நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ அவனும் கட் பண்ணிட்டு இப்போ எதுவுமே கண்டுக்காத மாதிரி இப்போ உள்ளே தான் வரான். ஸோ ஹாலுக்கும் கிச்சனுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும். பட் கிச்சனில் ஒர்க் பண்ணுறது ஹாலில் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கும் அந்த வீடு. ஸோ வந்து இப்போது இவன் ஹால் வழியாக தான் வந்து அப்ஸ்டேர்ஸ்க்கு வந்து அவன் ரூமுக்கு போகிறதுக்காக போவானா. யார் அது அந்த மாதிரி வந்து திரும்பி பார்ப்பான். ஸோ அப்போ வந்து ஒயின் தான் வந்து குக் பண்ணிட்டு இருப்பாள். எப்படி மீன்ஸ் பேக் ஃபேஸை தான் பார்ப்பான். மேலேருந்து வந்து ஒரு ஷெல்ஃப்லேருந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. அது லூஸாக இருக்கும். அந்த செக்கை வந்து பார்க்குறான். அவளோட ஷேப்பை அப்படி இருக்கா. இப்போது அவனும் ஒரு லஸ்டி லுக்கில் பார்த்துட்டு இருக்கான். யாரா இவன், கிளவியாக இருப்பான்னு பார்த்தா இப்படி நடுக்கட்டியாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவனும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ நீங்கள் வந்து சைடாக திரும்புவீங்க, ஃபுல் ஃபேஸை காட்ட மாட்டீங்க. உங்களோட சைட் ஃபேஸ் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த பாடி ஷேப்புக்கு வந்து அவன் அப்படி அட்மையர் ஆகி பார்த்துட்டு இருக்கான். யாரா இவன் அந்த மாதிரி. ஸோ வந்து டக்குன்ட்டு வந்து அவன் ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணிருப்பா. அதை வந்து கீழே போட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ வந்து சோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிடுவா. ஜேகேக்கு வந்து எதுவும் தெரியாது. ஸோ வந்து ஜேகே வந்து இப்போது கிச்சனுள்ள தான் அப்படியே வந்து ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் வந்துட்டு இருக்கான். வரும்போது நீங்கள் தான் கீழே குனிஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து குர்த்தி தான் போட்டிருப்பீங்களா, கீழே குனிஞ்சிட்டு ஒரு முட்டி போட்ட வாக்கில் எடுத்துகிட்டு இருப்பீங்க. உங்களோட கழுத்துக்கிட்ட தான் பார்க்குறான். கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஸோ அப்படியே வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது எட்டி பார்க்கும்போது. ஸோ அவனும் அப்படி அதையே தான் பார்த்துட்டு இருக்கான். யாரா எப்படி கொள்றாளே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்கணும். ஸோ வந்து நீங்களும் வந்து யாரும் வராங்க போல் அப்படின்ட்டு அந்த லெக்ஸை தான் பார்ப்பீங்க. இப்போ அந்த பொருள்லாம் போட்டுகிட்டே இருப்பீங்களா, இதை நோட்டீஸ் பண்ணோன்னே இப்போ அப்படிங்க கழுத்து அப்படியே மேலே தான் திரும்புது. பார்த்தா ஜேகேங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரேஸ் ஆகுது. இப்போது ஜேகே உங்களை அப்படியே வந்து லஸ்டி லுக்கில் பார்த்துருப்பா. லைட்டாக ட்ரிங்க்ஸ் வேறு எடுத்திருப்பானா. ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அவன் ஐஸை தான் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னு கூட தெரியாமல் உங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஒரு ஹார்ட் பீட்டோடு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி துடிக்குது உங்களுக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு ஒன்றுமே புரியல. ஸோ இதோட தாண்டா அந்த பார்ட் முடியுது. இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அடுத்து என்னென்ன ஆக போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் அமீஸ். பிடிச்சிருந்தா ஏதாச்சும் இதில் பிடிக்கலையா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. எனக்கு சொன்னால் தானே தெரியும். சொல்லுங்கள், நீங்கள் மனசுலேயே நினச்சா எனக்கு எப்படி சொல்ல தெரியும். ஸோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிடிக்கும் அப்படின்னு. ஸோ வந்து ரொம்ப பேசிட்டேன். பாய் அமீஷ். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பாய் அமீஷ்.